வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ட்ரம்புடனான கலந்துரையாடல் குறித்து ஜனாதிபதியின் அறிவிப்பு. கஜேந்திரகுமாருக்கு யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியம் ஆதரவு. பாடசாலை அனுமதியின் போதான அநீதிகள் பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. டான் பிரியசாத்தின் கொலையை தொடர்ந்து வெளியான குரல் பதிவு. கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. காஷ்மீர் தாக்குதலின் எதிரொலி பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் அதிரடி எச்சரிக்கை. தொடரும் கொலைகளுக்கு அனுர அரசாங்கமே பொறுப்பு. சஜித் பகிரங்க குற்றச்சாட்டு. மட்டக்களப்பில் தபால் மூல வாக்களிப்புக்கான சகல பணிகளும் நிறைவு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையின் முடிவுகள் சாதகமாக இருக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரி தொடர்பான கலந்துரையாடல் குறித்து இலங்கையும் அமெரிக்காவும் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். பிரதி நிதியமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும உள்ளிட்ட குழு ஒன்று அமெரிக்கா சென்றுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அதற்கான வரி விதிப்பு தொடர்பில் ஆலோசித்துள்ளதுடன் கலந்துரையாடல்கள் சிறப்பாக நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவு வழங்கவுள்ளதாக யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியத்தின் தலைவர் அப்துல் பரீக் ஆரிஃப் தெரிவித்துள்ளார். அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடனான யாழ் முஸ்லிம் மக்களுக்கு நெருங்கிய தொடர்பும் நட்பும் இருந்து வருகின்றது. அது மட்டுமல்லாது கொள்கையில் தடுமாறா நிலையுடன் பயணிக்கும் கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சி எமது மக்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் பயணித்து வருகின்றது. காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப கொள்கையுடன் தமிழ் தேசிய பேரவை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இம்முறை நடைபெறும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் எமது அமைப்பின் ஆதரவை தமிழ் தேசிய பேரவைக்கு வழங்குவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். முஸ்லிம் மக்கள் ஓரணியில் திரண்டு தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மாணவர்களை பாடசாலைக்கு அனுமதிக்கும் போது ஏதேனும் அநீதி நடந்தால் கல்வி அமைச்சுக்கு அறிவிக்குமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய அறிவித்துள்ளார். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் அதிபர்கள் ஆகியோர் பாடசாலை அனுமதிகளை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் காலம் முடிந்துவிட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்த புதிய அரசியல் கலாச்சாரம் அனைத்து மட்டங்களிலும் நிகழ வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி நாடாளுமன்ற அமைச்சரவை மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களில் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் இதனை நடைமுறைக்கு கொண்டுவர முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளரான டான் பிரியசாத் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து சர்ச்சைக்குரிய குரல் பதிவொன்று வெளியாகியுள்ளது. பிரபல பாதாள உலக குழு தலைவர்களில் ஒருவரான கஞ்சிபானி இம்ரான் இந்த குரல் பதிவில் பேசியுள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது. டான் பிரியசாத்தின் கொலை கஞ்சிபானி இம்ரான் அல்லது வெளிநாட்டில் உள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்களினால் திட்டமிடப்பட்டதா என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கஞ்சிபானி இம்ரான் உள்ளிட்ட பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக டான் பிரியசாத் செயற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதாள உலக குழு தலைவர்களை நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என டான் பிரியசாத் கோரியிருந்தார். கஞ்சிபானி இம்ரானினது என சந்தேகிக்கப்படும் உறுதிப்படுத்தப்படாத குரல் பதிவொன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு நபருடன் கஞ்சிபானி உரையாடுவதாக இந்த குரல் பதிவு அமைந்துள்ளது. மேல், வடமேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனியுடன் கூடிய நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படுவதாக இந்தியா அறிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதல் காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் உள்ள
பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவம் நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த தாக்குதல் நடவடிக்கை தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படுவதாக இந்தியா அறிவித்துள்ளது. பாகிஸ்தானியர்கள் இந்தியா வருவதற்கான விசாவை தற்காலிகமாக ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தான் நாட்டவர்கள் அனைவரும் 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டுமெனவும் பாகிஸ்தான் அதிகாரிகள் மே 1 வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சிந்து நதி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. முப்படைகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கொலை கலாச்சாரம் தலை தூக்கி வருகின்ற நிலையில் அதனை தடுக்க முடியாமல் அனுர அரசாங்கம் மௌனம் காக்கும்போது தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பில்லை என எவ்வாறு கூறுவது என்பதில் பிரச்சினை காணப்படுகின்றது. இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கும் தமது அன்றாட வாழ்க்கையை பாதுகாப்பான முறையில் கழிக்கவும் ஏற்ற சூழலை உருவாக்கித்தர வேண்டியது நாட்டை ஆளும் அரசாங்கத்தினது கடமையாகும். தற்போதைய அரசாங்கத்துக்கு 2 தேர்தல்களிலும் பெருமக்கள் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. முறைமையில் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்தனர். நாட்டில் பயங்கரமான சூழ்நிலை உருவாகி கொலை கலாச்சாரம் தலைதூக்கியுள்ளது. இந்த வருடம் ஆரம்ப கால பகுதிக்குள் மட்டும் அதிக அளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. அச்சமின்றி வீடுகளுக்குள் நுழைந்து துப்பாக்கிச் சூடு நடத்தும் நிலை காணப்படுகின்றன. வீதிகளில் சுதந்திரமாக நடமாடக்கூட முடியாத நிலையை நாடு எட்டியுள்ளது. வர்த்தகர்கள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என சகலருக்கும் துப்பாக்கிச் சூடு நடத்தும் நிலைக்கு நாடு தற்போது வந்துள்ளது. முன்னைய அரசாங்கங்கள் கூறிய பொய்களோடு சேர்த்து தற்போது புதிய வகையான பொய்களையும் இந்த அரசாங்கம் நாளுக்கு நாள் கூறி வருகின்றன என்றார். உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான சகல பணிகளும் நிறைவடைந்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் சட்டத்தரணி MP.M. சுபியான் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 12 உள்ளூராட்சி சபைகளில் இருந்து பட்டியல் வேட்பாளர்களுடன் சேர்த்து 274 பேர் தெரிவு செய்யப்பட உள்ளனர். வியாழக்கிழமை தொடக்கம் அனைத்து அரசு அலுவலகங்கள், போலீஸ் நிலையங்கள் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற உள்ளதுடன் 1000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் தேர்தல் கடமைகளுக்காக அமர்த்தப்பட உள்ளனர். மாவட்டத்தில் 447 வாக்களிப்பு நிலையங்களில் கிடைக்கப்பெறுகின்ற வாக்குகள் 144 வட்டார தேர்தல் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்டு வாக்கு எண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. தபால் மூல வாக்கு எண்ணும் பணிகளுடன் இணைந்ததாக இறுதி தேர்தல் முடிவு வட்டார தேர்தல் எண்ணும் நிலையத்தில் இருந்து வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழ்வினின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.